ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வரதே நான். நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் இந்த ஃப்ரீஸ் கொண்டாங்க இல்லையா, நம்மள வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும். புரியுதா? ஃப்ரீ எதுக்காக வாங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? நம்ம நீ அப்படி வரியா? அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை உன்னோட பணத்தினால மற்றவங்களோட பாதிக்குது இல்ல. சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். மற்றவங்களை பாதிக்கல, என்ன பாதிக்குது? இப்போ ஒரு 10 பேருக்கு தான் நீ கொடுக்க போற. இது அதெல்லாம் எவ்வளவு பேர்? 99 பேருக்கு பாதிக்கலாம்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன பாதிக்கும்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு தான் என்னோட கேள்வி. அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதுதான் நான் கேட்கிறேன். அது புரிஞ்சிக்காம கேட்டேன். என்ன அர்த்தம்? கூல் டவுன் சொல்றது அப்படிதானே இருக்கு. அவரு பர்ச்சேசிங் பவர் கொண்டு அவருக்கு இலவசத்தை கொடுத்தா பிச்சைக்காரன் ஆக்குற. இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? மாட்னாடா மானஸ்தன், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இல்ல சார், பாஸ் வந்து 3 அது இது பிரிவிலேஜ் சார். இது எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். இது ஏன் பிரிவிலேஜ் சார்? What nonsense you are talking about? ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன பிச்சை போறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? சம்பாதிக்கிறவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா என்னடி இது?